அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில வரக்கூடிய கணவனோ மனைவியோ எப்படி அமைவார்கள் அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நம்ம ரெகுலரா பண்ற லைவ்லயா இருக்கட்டும், வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்லயா இருக்கட்டும், வரக்கூடிய கணவன் எப்படி இருப்பார், வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பார்கள்ன்ற கேள்வி அதிகமாக இருக்கு. இதை அடிப்படையில தான் இந்த பதிவை நம்ம பதிவேற்ற செய்கிறோம். நாம சொல்லக்கூடிய கிரகங்கள் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் இப்படித்தான் இருப்பார், மனைவி இப்படித்தான் இருப்பார்கள். இதுல மாற்றமே கிடையாது. முதல்ல ஒரு ஜாதகத்துல வரக்கூடிய துணைவர்களை குறிக்கக்கூடியது 7ஆம் ஆதிபத்தியம் தான். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்னத்திலிருந்து நேர் எதிரில் இருக்கக்கூடிய வீடு தான் 7ஆம் வீடு. அந்த வீடு தான் உங்களுடைய வரக்கூடிய கணவனையும் மனைவியையும் சுட்டி காட்டக்கூடிய வீடு. அதனால தான் கணவன் மனைவின்றது இருவேறு துருவங்கள், நேரெதிர், ஒருவருக்கொருவர் ஒத்த கருத்து எப்பொழுதுமே இருக்கிறது இல்லை. அந்த வகையில லக்னத்திற்கு நேரடியான 7ஆம் பாவம் தான் வரக்கூடிய துணைவுகளை பற்றி குறிக்கக்கூடிய ஆதிபத்திய வீடாக அமைந்து விடுகிறது. அந்த ஆதிபத்திய வீட்டுல சூரியன் முதல் சுக்கிரன் வரை இருக்கும் பொழுது வரக்கூடிய துணைவர்கள் எல்லாம் வெவ்வேறு மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். உங்க ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ன 7ஆம் இடம்னு இருக்கும். அந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகமே இல்லை அப்படின்னா அந்த 7ஆம் இடத்தினுடைய அதிபதி யாரோ அந்த தன்மையை உங்களுடைய துணைவர் பிரதிபலிப்பார். அதாவது வரக்கூடிய கணவனோ மனைவியோ பிரதிபலிப்பார்கள். ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கணும், நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா 7ஆம் இடமானது துலாமனை வரும். துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகம் துலாமனை, இதுதான் உங்களுடைய பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அது போல கிரகங்களா அமையும். அதுபோல் ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா விருச்சகம் மற்றும் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கிரகம். மிதுனத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா தனுசு, தனுசில் இருக்கக்கூடிய கிரகம். கடகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். சிம்மத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா கும்பம், கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அதுபோல கன்னியில் பிறந்தால் மீனம், மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். துலாத்தில் பிறந்திருந்தால் மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். விருச்சகத்தில் பிறந்திருந்தால் ரிஷபம், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். தனுஷில் பிறந்திருந்தால் மிதுனம், மிதுனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். மகரத்தில் பிறந்திருந்தீர்கள்னா கடகம், கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். கும்பத்தில் பிறந்திருந்தால் கும்பத்திற்கு சிம்மம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகம். மீனத்திற்கு கன்னி, கன்னியில் இருக்க கிரகம். இதுதான் ஆதிபத்திய வீடு. அங்க இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம இந்த இதுல பதிவுல பார்த்துட்டோம். இப்ப 7ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் தான் எப்படிப்பட்ட பெண்கள் அமையும், எப்படிப்பட்ட ஆண்கள் அமைவார்கள்? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் உண்டு. வரக்கூடிய துணைவர் நல்ல முறையில இருந்துட்டாருன்னா சந்தோஷம். அதாவது பெண்ணாக இருந்தா வரக்கூடிய ஆண் தன் ஏதாவது ஒரு ஆசைப்படுறாங்கன்னா அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கணவராகவோ, தன்னை எப்பொழுதுமே அன்பும் அரவணைப்போடும் ஒரு பாசத்தோடு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஆணா இருந்துட்டார்னா அவருடைய வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்ட வாழ்க்கை ஆயிடும். அதுபோல ஆணிற்கு வரக்கூடிய துணை, அதாவது பெண்மணி, அவருடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவருடைய பொருளாதார நிலையை புரிந்து கொண்டு அவருக்காக வாழ்க்கையில் அவர் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலையில இருந்துட்டா சந்தோஷம். அதே அவர் பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய நிலையில இருந்தா கஷ்டம். அது போலதான் ஆண் பெண்ணுன்றவங்களுக்கு வரக்கூடிய துணைவர் நல்ல முறையில் அமைஞ்சிட்டா அந்த வாழ்க்கையே மிகவும் சொர்க்க வாழ்க்கையாக மாறிடும். ஆனா எல்லாருக்கும் அப்படி நடக்குதானா? கண்டிப்பா கிடையாது. சில கிரகங்களுடைய இணைவு பார்வையை பொறுத்து சாதகம் இல்லாமல் அமைஞ்சிருது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை ஆட்சி உச்சம் பெற்றுறார், 7ஆம் இடத்துல இருள் கிரகம் அமைஞ்சிருது. வரக்கூடிய துணைவர்களால் பெரும் போராட்டம், பெரும் அவதிக்குள்ளாகக்கூடிய நிலைகள்லாம் அமைஞ்சிடுறத பார்க்கக்கூடியது. எதுவாயினும் உங்களுடைய கர்ம வினையின் அடிப்படையிலே உங்களுக்கு வரக்கூடிய துணைவர்கள் அமைகிறார்கள். அந்த வகையில ஒரு பொதுவான ஜோதிட விதியில பொதுவா நம்ம நிறைய ஜாதகங்கள் அனலைஸ்ல பாக்குறது, உங்களுடைய எண்ணம் கொண்ட துணைவர் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சிட்டாருன்னா நல்லா இருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு ஒத்தார் போல வரக்கூடிய கணவரோ வரக்கூடிய மனைவியோ அமைஞ்சிட்டாருன்னா உங்க வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கிறது. அது நிகழ்காலத்துல நம்ம நிறைய ஜாதக பதிவுகள்ல பாக்குறோம். அதை நீங்கள் நினைப்பதற்கு எதிர்மறையான துணைவர் கிடைச்சிட்டாங்க, எதிர்மறையான ஆணோ அதாவது கணவரோ மனைவியோ அமைஞ்சிட்டா அவங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே போராட்டமாக இருக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அந்த வகையில 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் சூரியனா இருந்தா ரொம்ப கர்வம், எப்பொழுதுமே தன்னை மட்டுமே முன்னிலையில் இருக்க வேண்டும். உங்களுடைய கணவனா இருக்கிறாங்க, மனைவியா இருக்கிறாங்க, உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னா அவரை எதுவுமே சொல்ல முடியாது, அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. சொன்னா உடனே கோபம் வந்துடும். எதுலையுமே தான் என்ற ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கும். நான் எங்க போனாலும் தனக்கென்ற ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அதுபோல் நீங்கள் மகர கும்பலக்னமா இருந்தீங்கன்னா சூரியன் 7 இருந்ததுன்னா நீங்க காலி. உங்களோட கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். தனுசு மீனமா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஃபேவர் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் ஓரளவுக்கு அனுசரிச்சு போயிடுவீங்க. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய கணவர் மனைவியோட குணாதிசயம் எப்பொழுதுமே தான் எங்கேயும் முன்னுரிமையோடு இருக்க வேண்டும், எந்த இடத்திலுமே தான் தலைகுனிந்திடக்கூடாது, கௌரவத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு அமைவுகள் இருக்கும். தனக்கு தான் முன்னுரிமை என்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும். சந்திரன் 7ல இருக்கு, ரொம்ப பொசசிவான நபர்.
உங்கள் மீது அன்பு கொண்டவராக இருப்பார். ஜாதகரின் மீது கணவனோ மனைவியோ 7ல் இருக்கிற சந்திரன்னா ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பழக்கக்கூடிய நபராக இருப்பார். அதிக பொசசிவ்னஸ் இருக்கும். அதுபோல சந்திரன் யோகரா இருந்துட்டா நல்ல விஷயம். சந்திரன் அவயோகரா இருந்துட்டா ஜாதகருடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் எமோஷனல் பர்சன், ரொம்ப அழுவக்கூடிய அல்லது ரொம்ப பரிவு குணம் கொண்ட நபராக அமைவார்கள். செவ்வாய் 7ல் இருக்கு. பார்ட்னர் ரொம்ப சண்டை போடுறவரா இருப்பார், முன்கோவியா இருப்பார், எதில் எடுத்தாலும் உடனே செஞ்சு முடிச்சிடணும். ஒரு ஆக்டிவ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பரபரன்னு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நபர். சமூகத்துல எதையாவது செஞ்சிடணும், எப்படியாவது முன்னேறிடணும்ன்ற அந்த வேகமும் துடிப்பும் இருந்துகிட்டே இருக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க. அதே யோகரா இருந்துட்டாருன்னா செவ்வாய் உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்த வேகம் உங்களையும் உந்துதலாக தூக்கிட்டு போயிடும். வரக்கூடிய கணவருக்கு 7ல் செவ்வாய் இருக்கு அல்லது மனைவிக்கு 7ல் செவ்வாய், அதாவது உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் இருக்குன்னா அந்த செவ்வாய் யோகமா இருந்துச்சுன்னா அவங்களுடைய வேகமும் துடிப்பும் கோபமும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றிடும். அவயோகமா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவருடைய வேகம் கோபம் எல்லாம் அவங்களால பிரச்சனைக்கே உள்ளாகும். அவர்களால் வீண் ஒன்பு வீண் பிரச்சனை வீண் சண்டை சச்சரவுகளாகவே இருந்துகிட்டு இருக்குன்றத உறுதிப்படுத்துறோம். ராகு கேதுக்களை மட்டும் தவிர்த்திடலாம். ராகு கேதுக்கு ஆதிபத்திய ரீதியில பலன்கள் இல்லை, காரக ரீதியில பலன்கள் அந்த வீட்டின் அதிபதியை பொறுத்துதான் இருக்கு. அதனால ராகு கேதுக்கள் விதிவிலக்கு. 7ல் குரு இருக்கிறார். ரொம்ப கௌரவத்தை விரும்பக்கூடிய பார்ட்னர், ரொம்ப கௌரவமா இருக்கணும், எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், நேர்மையாக செயல்பட வேண்டும், தன்மையோடு இருக்க வேண்டும், எந்நிலையிலுமே தன்னை என்ன பொருளாதார நிலையில கஷ்டம் வந்தாலும் எந்த நிலையில கஷ்டம் வந்தாலும் தனது மானம் மரியாதை ஒரு கௌரவம் இதெல்லாம் விரும்பக்கூடிய நபராக இருப்பார்கள். நல்ல குடும்பத்திலிருந்து வரக்கூடிய துணைவர்களாக அமைவார்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். 7ஆம் இடத்துல சனி பகவான், இந்த சனி பகவான் யோகமா இருந்துட்டார் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். நேர்மையானவர், கடுமையாக உழைக்கக்கூடிய ஜாதகம் 7ல் திக்பலம் வேறு பெறுவார். தாமதப்பட்டு தான் திருமணம் நடக்கும் 7ல் சனி இருப்பவர்களுக்கு. நல்ல நிலையில சனி இருந்துட்டாருன்னா நேர்மையான மனிதர், கொண்ட கொள்கைக்காக எதையும் செய்யக்கூடியவர், கடினமாக உழைப்பாளியாக இருப்பார். அவயோகமா இருந்துட்டாருன்னா தொந்தரவு, உங்களுக்கு பிரச்சனை, அவர்னால உங்களுடைய வாழ்க்கையில பின்னடைவுகள், பின் செல்லக்கூடிய நிலைகள், பெரிய துன்பத்தை தான் நீங்க சந்திப்பீங்க. நேர்மையா, அதாவது யோகமா இல்லைன்னா, யோகமா இருந்துட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில சப்போர்ட்டிவா இருந்து பூஸ்டா அமைஞ்சு கொடுப்பார். 7ல் புதன் புத்திசாதுரியமான பார்ட்னர், இளமை தோற்றத்தோடு காட்சி தருவார். எப்போதுமே சாமர்த்தியத்தினம் கொண்ட பார்ட்னராக இருப்பார். யோகமா இருந்தா, யோக நிலையில இருந்துட்டா. அவயோகமா இருந்துட்டாருன்னா ஏமாத்துக்காரரா இருப்பார். மற்றவங்களை ஈஸியா கேன்வாஸ் பண்ணி ஏமாத்தி தன்வசம் படுத்தக்கூடிய நபரா இருப்பார். புதன் 7ல் இருக்கும் பொழுது இளமை கலந்த ஒரு பார்ட்னரை கொடுத்து விடுகிறது. கொஞ்சம் அழகாக பார்ப்பதற்கு காட்சி தருவராக இருந்து விடுகிறார். சுக்கிரன் 7ல் இருக்கிறார். எப்படிப்பட்ட பார்ட்னர் அமைஞ்சிடறார்? சுக்கிரனை 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது கலைநயமிக்க பார்ட்னர், பார்ப்பதற்கு கவர்ச்சியா இருப்பாங்க, கண்கள் அழகாக இருக்கும். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய துணைவர்கள் அழகு நிறைந்த கண்களை கொண்டவராக இருப்பார், கவர்ச்சிகள் நிறைந்தவராக இருப்பார், காஸ்மெட்டிக் பொருட்கள் அதிகம் யூஸ் பண்றவராக இருப்பார், பார்ப்பதற்கு கலையான உடைகளை அணியக்கூடிய நபர், ஏதாவது ஒரு சின்ன ட்ரெஸ் ஒரு வித்தியாசமாக சராசரியாக இல்லாமல் மாறுபட்டு அணியக்கூடிய ஒரு நிலைகளிலே இருப்பார்கள். இந்த குணாதிசையெல்லாம் பிரதிபலிக்கும். இதுல 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யோகமா இருந்துச்சான்னா அந்த காரகங்கள்லாம் யோக பலனை செஞ்சிடும். 7ஆம் இடத்து கிரகம் அவயோகமா இருந்துச்சுன்னா அந்த காரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்றது தான் விதி. இதுல 7ஆம் இடத்தினுடைய அமர்ந்த கிரகங்களுடைய காரகம் தொட்டு வரக்கூடிய துணைவருடைய குணாதிசயம் விவரிச்சிருக்கிறோம். இதுல யோகமா இருந்தா நல்ல பலன், அவயோகமா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில கெடுபலனை கொடுத்து விடும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.